கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் திருக்கோவிலூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள பிரேமா நகை அடகு கடையை ராமச்சந்திரன் என்பவர் நடத்தி வருகின்றார். இவர் நேற்று இரவு கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் இன்று காலை கடைக்கு வந்து பார்த்தபோது நகை அடகு கடையில் முன்பக்க இரும்பு கேட் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உள்ளே சென்று பார்த்தபோது உள்ளே பீரோவும் உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து இது தொடர்பாக உடனடியாக தியாகதுருகம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கள்ளக்குறிச்சி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் மனோகர் தலைமையிலான போலீசார் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் நள்ளிரவில் சுமார் 12:30 மணி அளவில் ஒரு பெண் உட்பட 3 பேர் முகமூடி அணிந்து கொண்டு நகை அடகு கடைக்கு வந்து கடையின் முன்புறமுள்ள சிசிடிவி கேமராவை திருப்பிவிட்டு நகை அடகு கடையின் வெளியே இருந்த இரும்பு கேட்டை உடைத்து கடைக்குள் சென்று கடையில் இருந்த பீரோவை கேஸ் வெல்டிங் இயந்திரத்தை கொண்டு அறுத்து பீரோவில் இருந்த பல லட்சம் மதிப்பிலான தங்க நகைகளை கொள்ளையர்கள் கொள்ளையடித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் என்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தொடர்ந்து நகை அடகு கடையில் உள்ள அடகு வைத்த விவரங்களின் அடிப்படையில் நகை அடகு கடையில் கொள்ளை போன நகைகளை காவல்துறையினர் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் கணக்கெடுக்கும் பணி நிறைவு பெற்ற பின் சரியாக எவ்வளவு நகை கொள்ளையடிக்கப்பட்டது என்பது குறித்து தெரியவரும் என்றும் காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு கைரேகை நிபுணர் அன்பரசு தலைமையிலான கைரேகை நிபுணர்கள் நேரடியாக சம்பவ இடத்திற்கு வந்து தடயங்கள் சேகரித்து வருகின்றனர். மேலும் விழுப்புரத்திலிருந்து மோப்பனாய் வரவழைக்கப்பட்ட நிலையில் இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து பேருந்து நிலையம் வழியாக மோப்பனாய் சென்று அங்குள்ள ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே நின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தியாகதுருகம் காவல் நிலையம் அமைந்துள்ள இடத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் இந்த நகை அடகு கடை அமைந்துள்ள நிலையில் இந்த நகை அடகு கடையில் நள்ளிரவில் கொள்ளையர்கள் துணிகர கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.